இந்த சுச்சுவேஷனுக்கு தலை இருந்தாருன்னா அடிச்சு தூக்கியிருப்பாரே. நம்மால தலைய மாறிட்டாரு. தெரிக்க விடலாமா? தெரிக்க விடலாமா? டேய் இந்திரா காரடு. உங்களை காப்பாத்தின சாமி நன்றி. அவர் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். உன்னை அடிச்ச ஆத்மாக்கள் தங்களோட கல்யாண ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கு. ஆத்மாவா? உன்னை அடிச்சது ஆசாமி இல்ல, ஆத்மா. ஓம் பாஷையில சொல்லணும்னா பேய். பேயா? ஆமா, அவங்க 2 பேரும் செத்து பல நாட்கள் ஆகி போச்சியா. எப்படி சாமி? அது இப்ப உனக்கு தேவையில்லாதது. உன்னை அழிக்க கிரக சூழ்நிலைகள் அந்த ஆத்மாக்களுக்கு சாதகமா இல்ல. நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கு. அவங்க செத்தாலும் ஒண்ணு சேர விட மாட்டேன் சாமி நானு. அது உன்னால முடியாது. ஒரு ஆத்மாவை இன்னொரு ஆத்மாவால தான் பிரிக்கவோ அழிக்கவோ முடியும். வேற வழியே இல்லையா சாமி? நீ போலாம். டேய் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வந்துரு. ஹலோ. உங்க மேலே கை வச்சிட்டா முதலாளி. அவனை சும்மா விடக்கூடாது முதலாளி. டேய் நான் பாத்துக்கிறேன்டா, நீங்க வீட்டுக்கு போங்கடா. ஏன் முதலாளி? சேர்ந்து போடுவோம் முதலாளி. டேய் நான் தான் நீங்க இதுல தலையிட வேணாம்னு சொல்றேன்ல, நீங்க போங்கடா, நான் பாத்துக்கிறேன். உங்க முகத்துக்காக வந்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் அதில் உடன்பாடே கிடையாது. இப்படி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது நம்ம சாதி சனத்துக்கெல்லாம் தெரிஞ்சு அப்படித்தான். என்ன மாப்பிள்ள நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நீங்களாம் இருக்கிற தைரியத்தை தான் பண்றேன். என் பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ லவ் பண்ணிட்டா. அவளை மன்னிச்சு நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும். மதனி, அண்ணன் கூப்பிட்டதை மதிச்சு வந்திருக்கோம். இப்படி ஆரத்தி எல்லாம் எடுக்க சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. என்னடி நீயும் இப்படி புரியாம பேசிட்டு இருக்க?
ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு ஆரத்திடுன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா பாக்குறவங்க பார்த்து சிரிக்க மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அக்கா அந்த தட்டை வாங்கி அண்ணிட்ட கொடுங்க. ஆமா, அவங்க நம்மள இவ்வளவு கீழ்த்தனமா நினைக்கும் போது இந்த ஆரத்தி எல்லாம் வேண்டாம். என்னங்க அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்களே? என் பிள்ளைங்களுக்கு உங்களை விட யாரு இருக்கா? சுப்பு ஏண்டி அழுகுற? அழாதடி. இத பாரு சிதம்பரம், ஆரத்தி எடுத்தா 2 பேர் வீட்லயும் சேர்ந்து எடுக்கிறது தான் முறை, சரியா? சாமி என்ன பண்றதுன்னே புரியல. நீங்களே ஒரு வழியை சொல்லுங்க. நீங்க தான் சாமி என்ன பண்ணலாம்னு சொல்லணும். நல்லா வந்தார். சிதம்பரம் இங்க பாருங்க, அவங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போச்சு. இப்போ போய் ஜாதி கீதியெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? நமக்கு ஒன்றும் தெரியல. வாங்க 2 பேரும் வாங்க. ஓம் ரீம் க்ரீம் ஓம் ரீம் க்ரீம் க்ரீம் ஓம் ஓம் ஜெய் பத்ரகாளி ஓம் கல்கத்தா காளி ஓம் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க சாமி? மனுஷங்க உள்ள வரலாம் போலாம், கெட்ட ஆத்மா உள்ள வந்துடக்கூடாது. அதுக்குத்தான். வந்தா என்ன சாமி ஆகும்? கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி தூக்கிறோம். தேற்ற சுத்தி தகடு பதிச்சிருக்கிறேன். எந்த கெட்ட ஆத்மாவும் உள்ள வந்துட முடியாது. புரிஞ்சுதா? சாமி ஒரு ஆத்மாவை இன்னொரு ஆத்மாவால தான் பிரிக்கவோ அழிக்கவோ முடியும். ஒரு ஆத்மாவை இன்னொரு ஆத்மாவால தான் பிரிக்கவோ அழிக்கவோ முடியும். ஆத்மாவா வந்து உன்னை அழிப்பண்டா, உன் கல்யாணத்தை தடுப்பண்டா. எல்லாருக்கும் வணக்கம்.
இந்தாங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. நீங்க பாப்பா எடுத்துக்கோ பாப்பா. ஆண்டாளு 2 ஜாதகத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? என் பொண்ணு ஜாதகத்துல பொங்கு சனி பொங்குறதுனால அவ ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். கோயிந்தா கோயிந்தா சகுனம் ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா, ஜெனரேட்டர் போட்டு விடு. சரிக்கா.